Tamil Nadu is a great state. தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த மாநிலம். Rich in culture, rich in heritage. பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றில் ஒரு பெரிய அளவிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலம். The literature of Tamil Nadu makes the whole country proud. தமிழ் இலக்கியம் இந்த நாடு முழுவதையும் பெருமை கொள்ள செய்கிறது. The father of modern Tamil literary style, Subramaniam Bharati, is somebody that we have all read from our childhood and learned about India and the glory of India from his writings. நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுகின்ற மகாகவி பாரதியாரின் கவிதைகளை நம்முடைய இளம் வயதிலிருந்தே நாம் படித்து வந்திருக்கிறோம். Tamil Nadu has produced brilliant scientists like C.V. Raman, who got a Nobel Prize. தமிழ்நாடு மிக பெரிய அறிவியல் அறிஞர்களையும் உருவாக்கி இருக்கிறது. உதாரணமாக சர் சி.வி. ராமன், இவர் நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானி ஆவார். And now we have a sister from Tenakasi, Shaji Nigar, who is the project director. She is the project director of the Aditya L1 mission, space mission, which has only yesterday achieved such big success. தமிழகத்திலிருந்து ஒரு பெண் விஞ்ஞானி சாஜி நிகர் நாம் இந்திய இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 என்கின்ற அந்த சூரியனை ஆராய்கின்ற விண்கல திட்டத்தின் இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார். அது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். Let us stand up and give a round of applause for all the scientists of ISRO. அவர்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய கரவொலிகள் மூலம் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். Thank you. Nandri. The people of Tamil Nadu have a lot of hidden gems like Shaji Nigar who need to get the same opportunities. தமிழகத்திலே ஷாஜி நிகர் போன்ற பல ரத்தினங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவருக்கு கிடைத்தது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. கிடைத்தால் அவர்களும் மிக பிரமாதமாக ஒளி வீசுவார்கள். One day the daughter of our sister who has received the loan under Swanidhi will also become a scientist. ஒரு நாள் ஸ்வநிதி, பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்ற நம்முடைய சகோதரி, இங்கே மேடையிலே வந்து பேசிய சகோதரி இருக்கிறார்களே, அவர்களுடைய மகள் கூட ஒரு பெரிய விஞ்ஞானியாக வாய்ப்பு இருக்கிறது. Our young startup boy who got a loan and has started the printing, t-shirt printing business will one day become a big industrialist. நம்முடைய அந்த இளைஞர், ஸ்டார்ட் அப் தொடங்கி இருக்கிற அந்த இளைஞர், டி ஷர்ட்டுகளில் பிரிண்டிங் செய்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற அந்த இளைஞர் ஒரு நாள் இந்தியாவில் ஒரு பெரிய தொழிலதிபராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. My young sister who started the catering business will one day own Chennai's best restaurant. இந்த உணவு தயாரிக்கின்ற கேட்டரிங் அந்த பிசினஸை தொடங்கி இருக்கின்ற அந்த சகோதரி ஒரு நாள் சென்னையின் மிகப்பெரிய ஹோட்டலை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. And by one, there are 8 sisters in that self-help group. They will run a chain of 8 restaurants. அந்த பெண்மணி நடத்துகின்ற அந்த கேட்டரிங் பிசினஸில் 8 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 8 பேரும் தனித்தனியாக 8 தனித்தனி ஹோட்டல்களை தொடங்கி ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ், ஒரு சங்கிலி தொடர் போன்ற ஹோட்டல்களை உருவாக்குவார்கள். That is new India. This will be new Tamil Nadu. இதுதான் புதிய இந்தியா, இதுதான் புதிய தமிழ்நாடு. We are one nation who has big ambition